சிலருக்கு நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப சொகுசா வளரணும்னு நமக்கு நிறைய பேருக்கு ஆசையா இல்லையா? நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கும் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது ஆண்டவரே, நான் பட்ட கஷ்டம். நான் சொல்றேன், உண்மையிலே அந்த ஜெபம் தவறு என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்முடைய பிள்ளைகள் படாம இருக்கிறது ஒன்று சந்தோஷம். ஆனா அவனுக்கு சொல்லியாவது சொல்லணும், இல்ல இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அவனுக்கு சில கஷ்டமான பாதையில ஆண்டவர் அவனை நடத்தி கொண்டு போகும்போது நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா சுலபமாய் கிடைக்காமல் கடினமா அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை குறித்த மரியாதை அவனுக்கு நிறையவே தெரியும். அல்லேலூயா. சுலபமாய் கிடைத்ததுக்கு நிறைய என்ன கிடைக்காதுன்னா கண்டிப்பா மரியாதை கிடைக்காது. ஆமென். நம்முடைய நிறைய பேருடைய வீடுகளிலே நிறைய டாய்ஸ் அதிகமா வாங்கி கொடுக்குறாங்க பாருங்களேன். அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாய்ஸை உடைப்பாங்க. ஆனா ஒன்று ரெண்டு அந்த 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 டைமுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க. சில பிள்ளைகள் அவ்வளோ அழகா அதை பத்திரமா வச்சுப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா டக்குன்னு வாங்கி கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னா அதனுடைய மரியாதையே தெரியாம போயிருது. அதனால ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நீ நம்புகிறது அவராலே வரும். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு அவ்வளவுதான் பிடிச்சிடலாம், தூங்கி அதை பிடிச்சி மேலே ஏறிடலாம், அவ்வளவுதான் தூக்கிடலாம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, ஆண்டவர் வெயிட், மகனே நீ கடினமான பாதையில தான் நீ என்ன பண்ணணும்னா நடந்து வரணும். ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து அப்படிதான் சொல்றேன். இல்ல மகனே, ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது இந்த பாதையில தான் கடந்து போகணுமா, ஏன் எனக்கு என் ஃப்ரெண்ட் அப்படியே போனோன்னு அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீ கரெக்டான வேலை கர்த்தர் கொண்டு போறாரு, சரியான பாதையில கர்த்தர் உங்களை நடத்துறாரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இது கெட்ட பாதை கிடையாது, இது உடைக்கிற பாதை கிடையாது. உங்க பிள்ளை இந்த மாதிரி ஒரு பாதையில இன்னைக்கு கடந்து போகுதுன்னா நான் நம்புறேன், நீங்க என் பிள்ளைய ஆண்டவர் ஏன் இந்த பாதையில நடத்துறாருன்னு கேட்க வேண்டாம். கர்த்தர் உங்க பிள்ளைய சரியான பாதையில நடத்துறாரு. கர்த்தர் உங்க மகனை சரியான பாதையில நடத்துறாரு. இதுதான் அவனுக்கு சரியான பாதை. அவனை உருவாக்கக்கூடிய பாதை இதுதான். அவர்களை வழிநடத்தக்கூடிய பாதை இதுதான். இந்த பாதையில நிர்மூலமாக மாட்டீங்க. இந்த பாதையில நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. இந்த பாதையில வேதம் சொல்லுது, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் தூதனை அனுப்பி இருக்கிறார். உங்க பிள்ளைக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு தூதன் கடந்து போறாரு. உங்க பிள்ளை அந்த பாதைக்கு கடந்து போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்க பிள்ளைக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்பி விட்டார். அதனாலே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்க பிள்ளை அதுல மூழ்கி போக மாட்டான். உங்க பிள்ளை அதுல மூழ்கி போக முடியாது. நீங்கள் அதுல மூழ்கி போக மாட்டீர்கள். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி, கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற கடினமான பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், கடினமான பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.